இன்னைக்கு கதையும் காணுமும் நிகழ்ச்சியில நம்ம ராமநாமத்தோடைய பெருமையை பத்தி பார்க்க போறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் முன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. சங்கீத மும்மூர்த்திகள்ல முதல்வரான நம்மளுடைய தியாகையர் ஒரு தடவை கோவூர்ல இருந்து அவருடைய இல்லத்துக்கு பயணமாறார். அவருடைய சீடர்கள் அவர் தினம் பூஜிக்கிற அந்த ராமனுடைய அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு கிளம்பும் பொழுது அங்க இருந்த எல்லாருமா கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து இதை ராம கைங்கரியத்துக்காக வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்களாம். தியாகராஜருடைய சீடர்கள் அவருக்கு தெரிஞ்சா ரொம்பவும் திட்டுவாரே, அதனால வேண்டாம்னு சொல்லிட அவருக்கான பணம் இல்லையே, ராம பூஜைக்கான பணம் தானேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கவும் அவருடைய சீடர்கள் அந்த பணத்தை வாங்கி வச்சுண்டு ராம பூஜைக்காக எடுத்துக்கலாம்னு அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்திலேயே வச்சுண்டு கிளம்பினாங்களாம். இவங்க கிளம்பி வரும்பொழுது அந்த சீடர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அவங்க நம்ம பணத்தை எடுத்துட்டு வரோமே அப்படின்னு தியாகராஜர்கிட்ட வந்து நடந்ததை சொல்லிடுறாங்க. தியாகராஜருக்கு ஏன் அப்படி அந்த பணம் வாங்கணும், ராமனுக்கு செய்ய வேண்டியதா இருந்தா அவங்களே ராமனுக்கு செய்யலாமே. சரி, இப்ப நம்ம கையில அந்த பணம் கொடுக்கப்பட்டாச்சு, இப்ப இந்த பணம் நம்மளது இல்லை, இது ராமருடையது. இந்த பணத்தை அவ்வளவு தூரம் நம்ம எடுத்துட்டு போகும்போது இதை பாதுகாக்கிற பொறுப்பும் ராமர்கிட்டயே கொடுத்துருவோம்னு சொல்லிடுறார். இப்படி ஒரு பல்லக்குல அந்த ராம விக்கிரகத்தையும் அவங்க கொடுக்குற பணத்தையும் வச்சுண்டு அவர் காட்டு வழியா பயணமாகி வரார். திடீர்னு யாரோ அவங்க மேல கல் எடுத்து அறியறது அவருக்கு தெரியறது. உடனே எல்லாரும் திருடர்கள் தான் வந்துட்டாங்கன்னு பயந்து போயிடுறாங்க. ஆனா தியாகராஜர் எதை பத்தியுமே கவலைப்படாம ராமனை பாடிண்டே அவர் சேர வேண்டிய இடம் வந்து சேர்ந்துடுறார். மறுநாள் கார்த்தால அவரை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்தாங்களாம். அவங்கள கூப்பிட்டு நீங்க யாருன்னு தியாகராஜர் கேட்கும் போது, நாங்க தான் நேத்திக்கு உங்ககிட்ட இருந்து பணம் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்த திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கொள்ளையடிக்க விடாம 2 பேர் உங்களுக்கு பாதுகாவலா வந்தாங்களே, அவங்கள பார்த்து தான் நாங்க மனசு மாறிட்டோம், எங்களுக்கு மறுபடியும் அவங்கள ஒரு தடவை பார்க்கணும்னு கேட்டாராம். தியாகராஜர் ரொம்ப உள்ள மகிழ்ந்து போனாராம். அவர் சொன்னபடி ராமனுடைய பணத்தை காப்பாத்த ராமனும் லக்ஷ்மணமே துணை வந்ததை உணர்ந்துகிட்டார். இப்படி தன்னுடைய பக்தர்களுக்காக எந்த இடத்துலையும் வந்து துணை சரி அந்த ராமனை தியாகையர் தன்னுடைய காலம் வரையிலும் பாடிக்கிட்டே இருந்தாராம். அவருடைய ராம பக்தி இன்னிக்களவுக்கும் அவருடைய பாடல்களையும் அவர் பாடின அந்த ராம பக்தியையும் நிலைநிறுத்தி நம்ம எல்லாருக்கும் அற்புதமான சங்கீதமா கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட தியாகையர் பாடின அந்த ராமனை நம்மளும் இப்ப பாடலாமா? ராமனை நினை மனமே அந்த கோசலை மகனை துதி தினமே. ராமனை நினை மனமே அந்த கோசலை மகனை துதி தினமே. ராமனை நினை மனமே. கல்லை பெண்ணாக்கிய கமலனின் நாமம் கானகம் சென்ற கோமலன் நாமம். கல்லை பெண்ணாக்கிய கமலனின் நாமம் கானகம் சென்ற
கோமலன் நாமம் தாரக மந்திரமாய் தரணி புகழ் நாமம் தன்னிகரற்ற தனி பெரும் நாமம் தாரக மந்திரமாய் தரணி புகழ் நாமம் தன்னிகரற்ற தனி பெரும் நாமம் வாழும் உயிர்களுக்கெல்லாம் அமுதமாகும் நாமம் ராமநாமம் உயிர்களுக்கெல்லாம் அமுதமாகும் நாமம் ராமநாமம் அமுதமாகும் நாமம் ராமநாமம் நாமம் ராமநாமம் 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 நாமம் ராமனை நினை மனமே அந்த கோசலை மகனை துதி தினமே ராமனை நினை மனமே.